எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் முருகனுக்கே. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நம்மளை எப்படி உபயோகப்படுத்திக்கிறாங்கங்கிறதுக்கு உண்டான வீடியோ, அவேர்னஸ் வீடியோ. யூடியூப் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, யூடியூப் ஆரம்பிக்கிறது எப்படி ஆண்டி? எங்கள் பொண்ணுக்கிட்டேயும் சரி என்கிட்டையும் சரி. யூடியூப்பில் எனக்கு தெரிஞ்சு என்னை கேட்டால் நான் வர வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா யூடியூப்குள்ளே நுழையிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஆனால் அவங்க இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் டார்கெட், உங்களை ஒன்றொன்னா செய்ய வைப்பாங்கங்க. நான் முருகன் வீடியோ மட்டும்தான் போடுறதுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு ரீச் ஆகணும்னா இது பண்ணணும், இது அவ்வளோ லைக்ஸ் போகலாம், அப்போ என்ன பண்ணலாம்? இப்படி தான் மக்கள், பெண்களும் சரி ஆண்களும் சரி, தடமாறுறதுக்கு உண்டான வேலைகள் ஃபுல்லாக இங்கே இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற இப்போ நம்மளுடைய ஷார்ட்ஸ் வருது, நம்மளுடைய வீடியோ வருதுன்னா அதெல்லாம் பாருங்கள் விளம்பரம் வருது. யாருக்கு போகுது இந்த காசெல்லாம்? நல்ல யூடியூப் ஃபாரின்காரன் நம்மளோட மூளையை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை எதெல்லாம் செய்ய வைக்கணும், என்ன பண்ணும், ஒரு வாரம் என்ன ஆகும், லைவ் கூடிகிட்டே போகும், வியூஸ் நல்லா போகும். அதாவது 1000 சப்ஸ்கிரைப் ஆனாதான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டிம்பாங்க. 1000 சப்ஸ்கிரைப் ஆனவுடனே நீங்கள் இத்தனை ஹவர்ஸ் நீங்கள் பண்ணாதான் பைசா வாங்குறதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டிம்பாங்க. அப்போது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் ஆனவங்களாம் இருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க, லைவ் போடுறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மாறி 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 இதே வேலையாக இருக்காங்க. ஆனால் வியூஸ் போகணும், டைமிங் நமக்கு கூடணும். அதெல்லாம் கூடலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண முடியும்? அடுத்து என்ன பண்ணுறாங்க, லேடிஸு கொஞ்சம் கவர்ச்சியாக போட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி போட்டால் எப்படி ரீச் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ செய்கிறாங்க. இது நம்ம மைண்டை வாஷ் பண்ணி வேற மாதிரி கொண்டு போகிறாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆசைப்படுறீங்களா, உங்களுக்கு ஆசையாக இருக்குது, எதையும் செய்யணும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, இன்ஸ்டாவில் கூட பாருங்கள், சரிங்களா? இன்கம் காண்டி இதுக்கு வராதிங்க. வேற பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு இதை டைம் பாஸுக்கு வந்தால் ஓகே. அதாவது ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா வியூஸ் கூடி எல்லாம் கூடிட்டே போகும். அடுத்த வாரம் என்ன அப்படியே டவுன் ஆகிடும். அப்போ உடனே நம்ம அடுத்து என்ன யோசிப்போம், ஏன் டவுன் ஆச்சு, அடுத்து எதாவது பண்ணணும். எங்கள் பொண்ணு கேட்கும், நான் சொல்லுவேன் அதெல்லாம் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு. சொன்ன மாதிரி இப்படிலாம் செஞ்சாதான் நம்ம கூடணும், நம்ம வேற நிலைமைக்கு போக முடியும்னா அந்த மாதிரி ஒரு இது தேவையில்லைங்க. அப்படி மட்டும் யோசிக்காதீங்க யாருனாலும். நிறைய பேர் நல்லபடியாக லைவ் போட்டுட்ருக்கீங்க, நல்லபடியாக ஷார்ட்ஸ் போட்டீங்க, அதையே கண்டினியூ பண்ணுங்க. ஆனால் வர்றவங்க யோசிச்சுட்டு வாங்க. உங்கள் திறமையை காட்டுறதுக்கு எத்தனையோ ஆப் இருக்குது, அது வழியாக முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். ஆனால் இதை மட்டும் நம்பி வராதிங்க. மற்ற தொழில் பிஸ்னஸ் வச்சுட்டு இது ஒரு டைமிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் வச்சுக்கோங்க, ஓகேங்களா?